ஹலோ கைஸ், வரகரிசியில உப்புமா செஞ்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கப் வரகரிசி எடுத்துட்டு அதை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம தாளிச்சிட்டு அதை சேர்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். அதில் கடுகு, உளுந்து, கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இது எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் அதில் பச்சை மிளகா 3, அதுக்கப்புறம் இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் வரகரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம களைஞ்சி ஊற வச்சிருந்தோம்ல, அந்த வரகரிசியில இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசி இதுல சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி போட்டுடுங்க. ஒரு விசில் வச்சா போதும், வெந்துரும். ஒரு விசில் விட்டு விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிட்டு சர்வ் பண்ணணும். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்